ஒரு ஏக்கரா நிலத்தை வெறும் அரை மணி நேரத்துல மருந்தடிக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? இனி நீங்க தோல்ல சுமந்து மருந்தடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த ஒரு மிஷின் வாங்கினா போதும் 100 லிட்டர் மருந்தை ஈஸியாவே உங்களோட தோட்டத்துக்கு அடிச்சுக்க முடியும். உங்க தோட்டத்துல 1 கிலோ விளைச்சல் வந்துட்டு இருக்கா, இந்த ஒரு மிஷினை பயன்படுத்துங்க, அது அப்படியே 5 கிலோவா மாறிடும். வணக்கம் விவசாய பெருமக்களே. சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இனி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட நிலத்துக்கு மருந்தடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்ப நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பூம் ஸ்ப்ரேயரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியாவே உங்களோட நிலத்துக்கு 100 லிட்டர் வரைக்கும் நீங்க கையே வைக்காம அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் அடிச்சுட்டு வர அளவுக்கு நாங்க இந்த பூம் ஸ்ப்ரேயரை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல பூம் ஸ்ப்ரேயர்ல என்னெல்லாம் இருக்கணும், இல்லை ஒரு பூம் ஸ்ப்ரேயர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது உபயோககரமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது 5 ஏக்கராலேருந்து 20 ஏக்கரா வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அதுக்கு மருந்தடிக்க ஒரே ஒரு நல்ல சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரோன் தான். ஸோ எல்லாத்தினாலையும் ட்ரோன் வாங்க முடியாது, ஏன்னா அது 7 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வரும். சரி ஓகே, நான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க வாடகை ஒரு நாளைக்கு 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா கேட்பாங்க. அது இந்த இடத்த பொறுத்து மாறும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 8000 ரூபா செலவு பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியங்க. எல்லாத்தினாலையும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் பூம் ஸ்ப்ரேயர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் 1000 ரூபா செலவில் உங்களுக்கு 5 ஏக்கராலிருந்து 20 ஏக்கரா, அந்த ஏக்கராவை பொறுத்து அமௌண்ட் மாறும். ஆனால் உங்களுக்கு 1000 ரூபாக்குள்ளேயே வந்து இந்த பூம் ஸ்ப்ரேயரை வச்சு சுலபமாக மருந்தடிச்சுக்க முடியுங்க. ஸோ இதுதான் பூம் ஸ்ப்ரேயரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், சேம் டைம் நீங்களே பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 4000 டன் தக்காளி தேவைப்படுது. ஸோ இந்த அளவுக்கு தக்காளி உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு செடியில் 10 தக்காளி வருது அப்படின்னா அதில் 6 தக்காளி தான் அறுவடை பண்ண முடியுது, 4 தக்காளி டேமேஜ் ஆயிடுது இந்த பூச்சியினால். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் மேனுவல் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்னு. மேனுவல் ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் அடிப்பீங்க? அப்படியே அதில் அடித்தாலும் அது வந்து சமமாக வந்து செடிக்கு போகாது. இதுவே நீங்கள் பூம் ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடம் வந்து சமமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செடிக்கு ஒரு சொட்டும் கூட வேஸ்ட் ஆகாமல் சமமாக நம்மளோட செடிக்கு அடிச்சுக்க முடியும். இதனால தான் சொல்கிறேன், பூம் ஸ்ப்ரேயர் மூலிமா மருந்தடிக்கும் போது உங்களோட விளைச்சல் நல்லா இருக்கும்னு. ஸோ இந்த பூம் ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் 4 வகை விவசாயம் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு வகை என்னென்னா தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி செடி வகைக்கு நீங்கள் வந்து மருந்தடிச்சுக்க முடியும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா தட்டைப்பயிறு, வேர்க்கடலை, சுண்டல், இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு நீங்கள் வந்து மருந்தடிச்சுக்க முடியும். மூணாவது வகை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மரம், அதாவது வாழை மரம், தென்னை மரம், மாங்காய் மரம், இந்த மாதிரி நீங்கள் மரத்துக்குமே இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். நாலாவது பார்த்துட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் உள்ள மிளகா, எள்ளு, பருத்தி போன்ற இந்த மாதிரி நிலத்துக்கும் கூட உங்களால் பூம் ஸ்ப்ரேயர் வச்சு மருந்தடிச்சுக்க முடியுங்க. நீங்க ஒரு ஸ்ப்ரேயர் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது அதோட கொள்ளளவு எவ்வளோ அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க மற்ற இடங்களெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 10 லிட்டர் வரைக்கும் தாங்க கொள்ளளவு கிடைக்கும். இதுவே நீங்க நம்ம கிட்ட பூம் ஸ்ப்ரேயர் வாங்கும்போது உங்களுக்கு 100 லிட்டர் கெப்பாசிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதை வச்சு 10 டைம் பண்ண வேண்டிய வேலையை இதை வச்சு நீங்க ஒரே தடவையில பண்ணி முடிச்சிட முடியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஏக்கரா வடிக்கிறதுக்கு இது வெறும் அரை மணி நேரம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு. பூம் ஸ்ப்ரேயரோட ஹார்ட்டே நாசில் தான், அதுலேயும் பெஸ்ட்டு வந்து ஃப்ளட்ஜெட் தான். ஸோ அதனால தான் நாம் இதில் ஃப்ளட்ஜெட் மாடலை யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான இன்ஜின் கொடுத்துருக்கணுங்க. அதனால தான் நாம் இதில் 7 HP 170 சிசியில் இன்ஜின் கொடுத்துருக்கோம், அதுவும் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த லாகுமே இருக்காது. இதில் ஸ்டக் ஆகும், அங்கங்கே வந்து நின்றும் அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த பயமும் நம்மளோட பூம் ஸ்ப்ரேயரில் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமாக இதில் வந்து 10 நாசில் கொடுத்துருக்கோங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் 3 அடியில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சுக்கலாம், இல்லை 12 அடி வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் மரத்துக்கு அடிக்கணும்னா கிட்டத்தட்ட 360 டிகிரியில் இதை வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் சைடு லெஃப்ட்னு எங்கே வேணாலும் திருப்பிக்க முடியும். அதனால் மரத்துக்கு அடிக்கிறதுனா மேலே தூக்கி வச்சு அடிச்சுக்கலாம். 3 அடிக்குள்ளே இருக்கிற செடி வகை சாமந்தி, செவ்வந்தி, இந்த மாதிரி செடிக்கு மஞ்சள், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சு உங்களால் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப சமமாக நம்மளோட பூம் ஸ்ப்ரேயரில் மருந்தடிச்சுக்க முடியுங்க. இதை நீங்கள் கஷ்டப்பட்டு நம்பி தள்ளிட்டு போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதில் நாங்கள் கியர் செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக அடிச்சுட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னா செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. இல்லை நான் ரிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ரிவர்ஸ் கியருமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, மிஷினே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இதில் வந்து நாங்கள் சாலிட் டயர்ஸ், அதாவது பட்டன்ஸ் வச்ச சாலிட் டயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எந்த மாதிரி நிலமா இருந்தாலும் ஈஸியாகவே ஏறி போயிடுங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துலையும் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளோ சிறப்பம்சம் உள்ள இந்த பூம் ஸ்ப்ரேயரை வாங்குறதுக்கு சரியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஏன்னா காந்தி ஜெயந்தியும்
ஆயுத பூஜையை முன்னிட்டு இதுக்கு நாங்கள் ரூ. 20,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் நேரில் வந்து வாங்கும்போது இன்னியுமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. அதை விட சூப்பராக ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த 15 பேர்த்துக்கு நாங்கள் இந்த மிஷின்ஸுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த மிஷினை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும்.